நிலக்கடலையை பயன்படுத்தும் போது இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. குறிப்பாக நம்ம பவுனம்மாலிருந்து எனக்கு வரைக்கும் நிலக்கடலை பயன்படுத்துகிறப்போ நாங்கள் இந்த மாதிரி தோலோடு தான் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் ஆனால் தோல் நீக்கிட்டு தான் நான் பயன்படுத்தணும்னு கேட்டீங்க. உங்களுக்கான முழு விளக்கம் இப்போ நீங்கள் நம்ம பவுனம்மாவை பார்த்துக்கங்க. ஸோ இவங்களுடைய எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கிறதுக்கும் மலச்சிக்கல்லிருந்து தீர்வு பெறுவதற்கும் இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும் இவங்களுடைய செல்களை முடிந்தவரை இளமையாக பராமரிக்கிறதுக்கும் நம்ம இந்த நிலக்கடலையை பயன்படுத்துகிறோம் தோலோட. அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த நிலக்கடலையை நம்ம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விவசாயி விளைவிச்சதும் பார்த்திங்கன்னா இயற்கை மழை நீரை வைத்து அவர் விளைவிச்சு எடுத்திருக்காரு. மானாமாரி பயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி கூட பாய்ச்சிறது கிடையாது. மழைக்கு இயற்கையாக விளைஞ்சு வந்தது நாட்டு ரகம். ஸோ இப்படி தேர்ந்தெடுக்கிற நிலக்கடலையை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 50 கிலோவை நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டில் நிழலில் உலர்த்தி உள்ள பூஞ்சைகள் பிடிக்காத மாதிரி, இப்போ பவுனம்மா தொளிச்சு வச்சுருக்கிறத பார்க்குறீங்க, டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றதுக்காகவும் சுண்டலாக மாலை நேரம் பயன்படுத்துவதற்காகவும் பூஞ்சைகள் எல்லாம் எங்கேயும் பிடிக்காமல் பக்குவமாக பராமரித்து வச்சுருக்கோம். இப்படி இருக்கிறத தோலோடு பயன்படுத்தலாம். இதே நிலக்கடலையே நம்ம கடைகளில் எப்படி பராமரித்தாங்கங்கிற தெரியாத இடத்துகளில் வாங்கியில் நம்ம சட்னி எல்லாம் செய்யல தோல் நீக்கிட்டு தான் பயன்படுத்துகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இஞ்சிக்கு சொன்ன விளக்கம்தான். இஞ்சியை நம்ம வீட்டில் எப்படி வளர்த்தெடுக்கிறப்போ உயிரோட இஞ்சியை வச்சு பயன்படுத்துகிறப்போ நம்ம தோலோடு பயன்படுத்துகிறோம். கடையில் வாங்குகிறப்போ தோலை நீக்கிக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த தரத்தில் இருக்கிறத நம்ம தோலோடு பயன்படுத்துகிறோம், கடையில் வாங்குகிறப்போ நீக்கிக்கிறோம். ஸோ உங்கள் சந்தேகம் நிவர்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்மை போல் நடுத்தர வர்க்க மக்கள் நம்ம பாரம்பரியத்தில் கிடைக்கிற இந்த மாதிரி பொருள்களை வச்சுக்கிட்டும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம், இருக்கிற உடல் உபாதையிலிருந்து மீளலாங்கிறதுக்கு நாங்கள் எங்கள் ஆராய்ச்சியில் பயன்படுத்தி பலன் பெறுக்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ பவுனம்மாவும் சமீபத்தில் சந்தித்த உடல் உபாதையிலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, அதுக்கு எப்படி உணவு எடுத்துக்கிறாங்க, எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள்.